வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஆலய தரிசனத்திற்காக கொடைக்கானலில் பூம்பாறை அப்படின்ற இடத்துல குழந்தை வேலப்பர் அப்படின்ற முருகன் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். ஆலய தரிசனத்துக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறோம். கொடைக்கானல் மிக அருகில் பூம்பாறை என்ற இடத்தில் இருக்கும் குழந்தை வேலப்பர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த குழந்தை வேலப்பர் கோயில்ங்கிறது நவபாஷாணத்தினால் செய்த சிலையை தான் இங்கே போகர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். என்னடா பழனியில் தானே போகர் பிரதிஷ்டை பண்ண முருகன் நினைப்பீங்க. போகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இரண்டு முருகன் விக்கிரகங்கள் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டவை. ஒன்று பழனி கோவிலில், இன்னொன்று இங்கே குழந்தை வேலப்பராக காட்சி தருகிறார். இந்த கோயில் ஒரு அற்புதமான கோயில். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உருவான ஒரு விக்கிரகம். முதல்ல அவர் பழனி கோயிலில் இருக்கிற விக்கிரகத்தை உருவாக்கினார். அதை தண்டத்தால் அங்கே பிரதிஷ்டை செய்ததால் தண்டபாணி. இங்கே திரும்பவும் அங்கே பிரதிஷ்டை பண்ணி இங்கே அருகில் இருக்கிற குகையில் பல வருடங்கள் தவம் செய்து மீண்டும் நிறைய ஞானங்களை பெற்று மீண்டும் ஒரு முறை நவபாஷாணங்களை கட்டி பஞ்சபூதங்களால் அதை நிலைநிறுத்தி இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயில் தான் இந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயில். கோபுர தரிசனம் கோடி பாவம் தொலையும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கோயிலில் இங்கே விநாயகர் சன்னதி தனியாக இருக்கார். விநாயகரை முதல்ல கும்பிட்டுக்குவோம். அடுத்ததாக இங்கே ஏன் குழந்தை வேலப்பருங்கிற பேர் வந்ததுன்னா, அருணகிரிநாதர் இங்கே ஒரு முறை வந்திருந்தாராம் இந்த முருகனை தரிசனம் செய்ய. வந்தப்போ அவர் இரவு நேரத்தில் இங்கே தூங்கிட்டு இருந்தப்போ இங்கே இருந்த ஒரு பூதம், ஒரு ராட்சசி அவரை விழுங்க வந்ததாம். வந்தப்போ முருகன், அருணகிரிநாதரோட இஷ்ட தெய்வம் இல்லையா முருகன், தன்னுடைய பக்தனை காப்பாற்ற ஓடோடி வந்துட்டார். எப்படி வந்தார்னா குழந்தை வடிவத்தில் வந்திருக்கிறாரு. குழந்தை வடிவத்தில் தூங்கிட்டு இருந்த அருணகிரிநாதர் மேலே ஏறி விளையாடினாராம். ஏறி விளையாடினோடனே அந்த ராட்சச பூதம் ராட்சசி ஏதோ தாயும் குழந்தையும் விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவருக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் விலகி போயிட்டாங்களாம். இப்போ முருகன் அது தன்னை அருணகிரிநாதர் நடந்தது என்னன்னு உணர்ந்துட்டு இந்த முருகனே தன்னை காப்பாற்ற குழந்தை வடிவில் வந்ததுனால குழந்தை வேலப்பர் அப்படின்னு சொல்லி அழைத்தாராம். ஸோ இந்த குழந்தை வேலப்பருங்கிற பேரே இங்கே அவருக்கு நிலச்சி நின்றுச்சு. நல்ல பெரிய வரிசை நிற்கிறது இங்கே முருகனை பார்க்குறதுக்கு. நாங்களும் இதான் முதல் தடவை வந்திருக்கிறோம். பார்க்கலாம், முருகனை தரிசனம் செய்யலாம். இதில் முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகனை வணங்குறதுக்கு இந்த முருகன் நினைச்சால்தான் நம்ம வர முடியுமா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த முருகன் வா என்னை வணங்குன்னு சொன்னாதான் நம்மளால் அவரை வணங்க முடியும். இங்கே பாருங்கள், எழுதி போட்டிருக்காங்க குழந்தை வேலப்பர் சன்னதி. தெரியுதுங்களா? குழந்தை வேலப்பர் சன்னதி. இந்த சந்நிதிக்கு உள்ள சின்னதாக தான் இருக்கும் போல இருக்கு. நம்ம இங்கே உள்ள எப்போவுமே கர்ப்பகிரகத்தில் எடுக்க மாட்டோம். அதனால் நான் வெளியில் இருந்து இந்த கியூவை எடுக்கிறேன். முருகனை தரிசனம் செய்யலாம். முருகன் அருள் முன்னின்று நம்ம எல்லோரையும் காக்கட்டும்னு வேண்டிக்கிறோம். நீங்களும் பிக்னிக்காக விடுமுறைக்காக வர்றப்போ கண்டிப்பாக கொஞ்சம், அதாவது கொடைக்கானல் மெயின் ஏரியா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும். இந்த முருகனை தரிசித்து செல்லுங்க. முருகனை வேண்டிக்கோங்க. உங்களை வணங்குற பாக்கியத்தை கொடுங்கப்பான்னு வேண்டிக்கோங்க. எல்லாருக்கும் இவரை வணங்குற ஒரு பாக்கியம் கிடைக்கட்டும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். இங்கே வந்தால் தடைகள் அகலும், முக்கியமாக திருமண தடைகள் அகலும், குழந்தை பேர் கிடைக்குங்கிறாங்க. முருகன் வீடு கட்டுறதுக்கு, நமக்கு வீடு மனை பாக்கியத்தை கொடுக்குற ஒரு முருகன் தான். எந்த சிரமம்னாலும் ஓடோடி நம்மை காப்பவர் அவர்தான். வேலும் மயிலும் நமக்கு என்றென்றும் துணை. முருகனை எல்லோரும் வணங்கி அவர் அருளை பெறுவோம். நாங்களும் இனி இந்த வரிசையில் நின்று உள்ளே போகிறோம், பார்க்குறோம்.
நீங்களும் வந்து பாருங்க, முருகனை வணங்குங்க, தரிசித்து முருகனோட அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். Are you doing a video? எல்லாரும் இப்போ வாங்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Are you doing a video?